மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரை அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படுகிறது. இந்திய நகரங்கள் XYZ என்று 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பணிபுரியும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 27.18% அவர்களின் அடிப்படை சம்பளத்திலிருந்து கணக்கிட்டு வீட்டு வாடகைப்படி வழங்கப்பட்டது. 2 மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் 4% அகவிலைப்படியை அதிகரித்து மேலும் சில அலவன்ஸ்களும் கூடுதலாக அதிகரிக்கப்பட்டன. இதில் ஊழியர்களுக்கான HRA அதிகரிக்கப்பட்டது. இந்த HRA என்பது அரசு ஊழியர்கள் வசிக்கும் நகரத்தை பொறுத்து அமைவதாகும். அதாவது XY நகரங்களில் உள்ள பணியாளர்கள் அதிகபட்சமாக 27% HRA தற்சமயம் பெற்று வருகிறார்கள். HRA அதிகரிப்புக்கு பிறகு இது 30% உயரக்கூடும். அதே போல அடுத்த வகையான Y வகை நகரங்களில் இதுவரை பணியாளர்களுக்கான வீட்டு வாடகை கொடுப்பனவு 18% உள்ள நிலையில் 20% இனி அதிகரிக்கக்கூடும். Z பிரிவு ஊழியர்களுக்கு 9% வீட்டு வாடகை கொடுப்பனவு உள்ள நிலையில் இனிமேல் 10% உயரக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. அதாவது மத்திய பணி தொகுப்பில் பணிபுரியும் அலுவலருக்கு வீட்டு வாடகைப்படியை 10% முதல் 30% வரை உயர்த்தி ஜனவரி 1 முதல் கணக்கிட்டு ரொக்கமாக வழங்க உத்தரவிட்டிருக்கிறது. தற்பொழுது வீட்டு வாடகைப்படியை முறையே 30, 20, 10% என மத்திய அரசு உயர்த்தி ஆணையிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழக அரசின் மத்திய தொகுப்பில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வீட்டு வாடகைப்படியை உயர்த்தி கடந்த ஜனவரி 1 முதல் கணக்கிட்டு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்த வரையில் சென்னை மட்டும் X வகை நகர பட்டியலில் உள்ளது.